என்னது பூமி அழிய போதா? வாங்க பார்த்துருவோம். ஹே ரவுடிஸ், திஸ் இஸ் பிளாக். அதாவது இப்போ இன்டர்நெட்டில் ரீசெண்டாகவே வைரல் ஆகிட்டு இருக்க டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாகவே தெரியும். ஜப்பான் மித்தாலஜியில் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருக்குது. அதாவது இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா கடல் அரசனின் தூதுவன் அப்படின்னு அந்த ஊரில் சொல்லுவாங்க. இந்த மீன் எப்பெல்லாம் கடலை விட்டு வெளியே வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பேரழிவு காத்துட்ருக்கு அப்படின்னு ஜப்பான் மக்களோட ஒரு நம்பிக்கையாக வந்து இன்ன வரை இருந்துகிட்ருக்கு. 2011 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு எர்த்குவேக் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வெளியே வந்ததா நிறைய இடத்துல சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அந்த எர்த்குவேக்கு இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் தான் காரணன்ற மாதிரி இன்னமும் ஜப்பானில் ஒரு சில இடத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி மக்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு பேரழிவு காத்துட்ருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து சீயோட டீப்பஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும். ஒரு 3000 அடி கீழே தான் வந்து இது ஆக்சுவலாகவே இருக்கும். ஒரு பாஸ்ட் 1000 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசி 1000 வருஷத்தில் வந்துட்டு இதை ஒரு 300லேருந்து 400 தடவை தான் வந்து மொத்தமாகவே பார்த்துருக்காங்க. அதனாலேயே இது வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிஷ்ஷாகவே வந்துட்டு இன்ன வரையும் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஜப்பானோட மித்துப்படி பார்த்தீங்கன்னா சீ கிங், அதாவது கடலரசன் வந்து மறுபடியும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அதாவது தூது அனுப்பியிருக்காரு. அது போலவே கடலில் வந்து ஏகப்பட்ட மிஸ்ட்ரீஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம சீ டெவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கடலுக்கு மேலே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து ஓர் ஃபிஷ்ஷை விட ரொம்ப மோசம். 8000 அடிக்கு கீழே தான் இருக்கும். ஓர் ஃபிஷ்ஷாவது 3000 அடி தான், இது அதுக்கும் கீழே தான் இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல வந்து தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைசாகில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கடல் ஆமைகள் பார்த்தீங்கன்னா தண்ணியை விட்டு வெளியே பீச்சுக்கு வந்திருக்கு. டாஸ்மேனியாவில் 100கணக்கான ப்ளூ வேல் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் நம்ம ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மீன்கள் வந்து கடலை விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. இப்போது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலே கடலரசன், அதாவது சீ கிங் தான் வந்து நமக்கு எச்சரிக்கை தராரா? உண்மையிலே பூமி அழிய போதா? பூமி உண்மையிலே அழியாதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அழிய போதுன்னு சொல்கிற உங்களோட ரவுடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.